இங்க இருக்கிற குபேர லட்சுமிக்கு இருக்கின்ற சக்தி வேற எங்கேயும் இல்ல அகில உலகத்துல. பரமசிவன் மூணாம் திருக்கண்ணில் நின்று தினமும் இந்த அக்னியை வணங்குபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் இந்த லட்சுமி தருவாள், இந்த விஷ்ணுமாயா தருவார். ஓம் ஸ்ரீ பரமசிவன் மூணாம் திருக்கண்ணில் நின்று மூடலோடே பிறந்த தேவா மூடல் பொழிச்சு நோக்கும் போல் குத்தாத்தக்காது முறியாத சங்கிற்கு இடம்பிரிமாலா வளம்பிரிமாலா ஏகப்பட்டம் மைகப்பட்டம். ஹரீம் நமஹ. ஓம் நமஹ. சுஷ்டிகல்ப சுவாமினே நமோ நம ஸ்வாஹா. ஹரீம் நமஹ. ஜெய விஷ்ணுமாயாவுக்கு, ஜெய விஷ்ணுமாயாவுக்கு. இந்த ஸ்ரீமடத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எவ்வளவோ சிறப்புகள் இங்கே இருக்கு. இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயாவே ஒரு பெரிய சிறப்பு தான், சுவாமியே ஒரு சிறப்பு தான். இதில் ஸ்ரீகுட்டியாக அவர் எழுந்தருளி இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. இது எல்லாத்தையும் விட இங்கே இருக்கிற குபேர லட்சுமிக்கு இருக்கின்ற சக்தி வேற எங்கேயும் இல்லை அகில உலகத்தில். ஏன்னா அது எப்படி அகில உலகம் நீங்கள் பார்த்துட்டீரான்னு கேட்கலாம். இந்த லக்ஷ்மியை இப்படி வியந்து கொண்டாடுற ஒரு இடம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். காரணம், தினமும் தாமரை மலர்கள், தினமும் மடத்துக்கு வந்த நித்யா மேடம்லாம் தினமும் இது மாதிரி மறிக்கொழுந்தெல்லாம் பிரித்து துளசிலாம் பிரித்து பக்தர்களோட டெடிக்கேஷன். இது காசு கொடுத்தா எதை வேணால் வாங்கலாம், ஆனால் இதெல்லாம் பறித்து கொண்டு வாங்கணும். இதெல்லாம் எஃபர்ட். இந்த மாதிரி பக்தர்களை நிறைத்து வேண்டுபவர்களுக்கெல்லாம் கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தரக்கூடிய அற்புத அம்பாள் இந்த குபேரலட்சுமி. இவருடைய பேரால் தான் இந்த ஸ்ரீகுட்டின்னு சொல்லிட்டு இங்கே சிலைகள் எல்லாம் பண்ணி உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் கொடுக்குறோம். வகையில் மனசார வேண்டிக்கோங்க. இந்த லக்ஷ்மியை 16 செல்வங்களும் தருபவள் இந்த குபேரலட்சுமி. மனசார வேண்டிக்கோங்க. இங்கே விஜயலட்சுமியும் இருக்கிறாள். வேண்டுபவர்களுக்கு வெற்றியை தருபவளாக விளங்குகிறாள். மனசார வேண்டிக்கோங்க. ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணே சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹா. நீ இரங்கா எனில் புகழ் ஏறு அம்பா, நீ இரங்கா எனில் புகழ் ஏறு. தாயிரங்கா எனில் சேயுயிர் வாழுமோ, தாயிரங்கா எனில் சேயுயிர் வாழுமோ. சகல உலகிற்கும் நீ தாயல்லவா அம்பா, நீ இரங்கா எனில் புகழ் ஏது. பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலட்சுமி நின்றன் கடைக்கணியே அம்பா. பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலட்சுமி நின்றன் கடைக்கணியே. நாற்கவியும் தொழுகும், நாற்கவியும் தொழுகும் உலகோர்க்கும் மெய்ஞானியர்க்கும் உயர்வானவர்க்கும் அம்பா, நீ இரங்கா எனில் புகழ் ஏது. குபேர மகாலட்சுமி தாயாருக்கு, விஜயலட்சுமி தாயாருக்கு. நம்புபவர்களுக்கு இந்த அக்னி இருக்கிறது. இந்த அக்னியை தினமும் தொழுவதற்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த அக்னி காரியத்தை தினமும் செய்வதற்கு ஒரு பிராப்தம் இருக்கணும். அவ்வகையில் இந்த மடத்தில் இருக்கிற இந்த நிலேஷாகட்டும் சுந்தராகட்டும் இவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன், மதிக்கிறேன். தினமும் இந்த அக்னியை வணங்குபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் இந்த லக்ஷ்மி தருவாள், இந்த விஷ்ணுமாயா தருவார். ஆனால் நீங்களும் டெய்லி இந்த ஹோமம்ங்கிறது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ரீமடத்தில் நாங்கள் ஹோமங்கள் பண்ணுறோம். இதெல்லாம் பெரிய பெரிய படா நீங்கள் பெரிய ஆட்கள் பண்ணுவீங்க சார், நாங்கள் டெய்லிலாம் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். ஏதேனும் ஒரு பூஜை முறையை உங்கள் வாழ்க்கை முறையாக வச்சுக்கிட்டு பாருங்கள், உங்கள் லைஃப் மாறும். ஏதேனும் ஒரு பூஜை முறை, டெய்லி இந்த ஜபம் பண்ணுவேன், டெய்லி நான் இதை பண்ணுவேன், டெய்லி இந்த கோயிலுக்கு போயிட்டு போவேன், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு வாழ்க்கை முறையை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். அந்த ஸ்பிரிச்சுவல் அடிக்ஷனுங்கிறது அதான். அதை பண்ண அந்த உள் ஒளி பெருகும், ஆத்ம பலம் அதிகரிக்கும். எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லைன்னா ப்ராப்ளம்னு அர்த்தம். ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வேணும். கோயில்களாகட்டும், ஜபமாகட்டும், பூஜையாகட்டும், தெரிஞ்சதை பண்ணுங்க. ஆனால் ஒரு கமிட்மெண்ட்டோடு இருங்க.
எப்பவும் ஒரு கமிட்மெண்ட்டோட இருங்க. அதேதய தத்தவதர்த்த பிரஜாத தஸ்மாத் திரவிணம் தேஹ சித்ராம் தவ பிரணி தவசோர தர்மன் நாபிவாதந்தி கவயசு யக்யாஹ ப்ரஹஸ்பதி கிரகாய ஸ்வாஹா ஓம் பிரவச்சுக்ராஜ வாணவே வரத்வகம் பவ்யம் மதிஞ்சா அக்னேய சுபோதாம் இந்திராணி மாசுனாரி சோ சுபத்னே மகாமஸ்ரவாம் தேவதாபிய ஸ்வாஹா நக்ஷத்திர தேவதாபிய ஸ்வாஹா சுக்ரகிரகதோஷோ நிர்தோஷோஸ்தோ மகாலட்சுமி தாயாருக்கு योजितं मया ददामि राज्यमादत्ते यो राजा सन्दाज्यो भासो मे देवसुवामेतानि हवीगुंसि भवन्